மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்டரை பஞ்ச் பண்ணிடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். டெய்லி 9 மணிக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. 9:15க்கு ஓப்பன் ஆனோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். ஸோ இதை ஆட்டோ ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறது, இந்த என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது டார்கெட் அச்சீவ் பண்ணுறதில்ல, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகும். இந்த ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரில் தான் பஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து ஆல்கோ நாங்கள் தர்றது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ பண்ண போகிறது வந்து ஒரு டூல் தான். இந்த டூல் உங்கள் broker அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு டூல்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க, அந்த டூல் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி broker அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஸோ ரியல் ட்ரேட் நடக்க போகிறது உங்கள் broker அக்கௌண்ட்டில் தான். இதில் நடக்க போகிறது ஜஸ்ட் ஒரு பஞ்சிங் டூல்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் 100 ட்ரேடிங் போயிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி கிடைக்குதுன்னா ரோபோ டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணும். அங்கே நமக்கு 102, 103 அந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகலையும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருந்து ஒரு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது எப்படி டெய்லி 9 o'clock நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் டெய்லி ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா. நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்றதை ஷோ பண்ணுறோம். அதே மாதிரி ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகும். அது ஃபுல்லாக எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டட் டவுட், என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஷேர் அந்த ப்ரௌச்சர் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணுறேன். அந்த ப்ரௌச்சரில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து பாருங்கள். அதில் டவுட், என்கொயரி இருந்துச்சுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை தரேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலிட் பண்ணிடணும். அதனால் நம்ம எப்பயும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே டெலீட்டில் ஆல் கிளிக் பண்ணிக்கிறோம். டேட்டா ஃபீல்ட்லையும் டெலீட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். எப்பையும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட டேட்டாவை லோட் பண்ணி கடைசியாக என்ன விலை ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ டேட்டாவை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக் ஃபீல்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு டேட்டா லோட் ஆகிருக்கு. 55, ஸோ 55,385 அப்படின்னா 55,400 கிட்ட இருக்கனால நாங்கள் 55,400 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏற போதா கீழே இறங்க போதான்றது லைவ் மார்க்கெட்டில் நமக்கு தெரியும். பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணுறதுனால கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு ரெண்டையும் பஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் தான் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனை சர்ச் ஆட் கொடுத்துட்டு ஆட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் பேக் ஃபீல்ட் கொடுக்குறோம். அப்போ நமக்கு டேட்டா வந்து சார்ட்டில் லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஆட் பண்ண அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், 55,400. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டுக்கு வந்துடலாம். பேராமீட்டர் போயிடுவோம். ஸோ அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கால் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரியும் கீழே இறங்கினா புட் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும். ஸோ நம்ம ஆப்ஷன் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் நமக்கு நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லாட்ஸ் வந்து செட் பண்ணுறோம். ஸோ மேலே இருக்கிறது கால் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ 20 செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்ட் போயிட்டு ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். அந்த சார்ட்டு, broker அக்கௌண்ட், ஆல்கோ எல்லாமே நமக்கு லிங்க் ஆகிக்கும். இப்போ நம்ம டார்கெட் 10,000 rupees செட் பண்ணுறோம். 10,000 டார்கெட் செட் பண்ணது 11,370 வரைக்கும் நமக்கு ரீச். நம்ம செட் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. கீழே ட்ரா டவுன் பார்த்தீங்கன்னா 8,000 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த ட்ரா டவுன் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு என்ட்ரி எடுத்துச்சு. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கேண்டில் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குல்ல. ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்றத தான் இந்த ரெட் கலரில் ஷோ பண்ணுது. மித்தபடி அது ஸ்டாப் லாஸ் புக் ஆகலை. ஸோ நமக்கு இப்போ 100 என்ட்ரி எடுக்கிறோம், அது நமக்கு 92 ரூபா வரைக்கும் போகுதுன்னா 8 ரூபா லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகல. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. அடுத்து நம்ம 10,000 டார்கெட் செட் பண்ணியிருந்தது நமக்கு ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா லைவில் நமக்கு ரெக்கார்டிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் லைவ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ லைவ் ட்ரேட் மிஸ் ஆனதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும்னா லைவ் ட்ரேட் எல்லாமே வந்து காட்டியிருக்கோம் தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் லாஸ் புக். இது ட்ரேடிங் நடந்தது கால் ஆப்ஷனில் தான் பை செல் நடந்திருக்கு. அடுத்த ஆர்டர் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் போன டைம் வந்து ஒரு 2.5 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ் சொல்லலாம். ஸோ வித்தின் 3 மினிட்ஸில் நமக்கு இன்றைக்கி ட்ரேடிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. டெய்லி இதே மாதிரி தான் ஆட்டோ ட்ரேட் நடக்குது. ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். இது ரிலேட்டட் என்கொயரிக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ டவுட் என்கொயரி இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். 1 லாட் ட்ரேட் பண்ண 35,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் 1 லாட் ட்ரேடிங் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.